மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சியில மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். மே 14ஆம் தேதி இரவு 11:20 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. இந்த குரு பயிற்சியில மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். மகர ராசி இது ராசிக்கு 10ஆம் வீடு. பொதுவாகவே மகர ராசிக்கு குரு பெரிய நன்மையை செய்யும் இடம் கிடையாது. விரயஸ்தானாதிபதி 3 கூடியவர், 2 மறையஸ்தானத்துக்கு அதிபதி. ஸோ அதனால பெரிய அளவுக்கு நல்லது நடக்க போறது இல்லை. நல்ல நிலையில இருந்தாலுமே கூட அது பெருசா நல்லது உங்களுக்கு நடத்தாது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு சென்று அங்க மறைவு பெறுது. 12 3 கூடியவர் 6க்கு சென்றா மறைவு பெறுவது நல்லதுதான். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு செல்லும் பொழுது ஓரளவுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் பெருசா நல்லது இருக்காது. மறைவு ஸ்தானத்துக்கு போனா பரவாயில்ல, அவருடைய பார்வை நல்லது பண்ணும். குரு கிட்ட மட்டும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் எந்த இடத்துல இருந்தாலுமே அவருடைய பார்வை நன்மையை தான் செய்யும். அது எந்த வீட்டை பார்த்தாலுமே அந்த இடம் விருத்தியாகும். இப்பொழுது எந்தெந்த வீடுகளை உங்களுக்கு பார்க்கறாரு, மிதுனத்துக்கு செல்லும் குரு எங்கெல்லாம் பார்க்கறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம், 7ஆம் பார்வையாக தனுசு, 9ஆம் பார்வையாக கும்பம். ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த துலாம் 10வது வீடு, தனுசு 12ஆம் வீடாக இருக்கு, கும்பம் 2வது வீடு. ஸோ 10, 12, 2 ஆகிய வீடுகளை குரு பார்க்க போகுது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால தொழில் நன்றாக இருக்கும். ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம் நல்லா இருந்தா தொழில் ஏதாவது ஒன்று நடக்கும், வருமானம் வரும். ஒரு மனுஷனுக்கு எப்படி வருமானம் வரும், எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. அதுக்கு பேரே ஜீவனஸ்தானம். ஜீவனம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான். நம்மளுடைய சம்பாத்தியத்தை வச்சுதான் நம்ம சாப்பிட்றோம். அந்த சம்பாத்தியம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும் சொல்றது 10ஆம் இடத்தை வச்சுதான். நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் கூட 10ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லணும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால நல்ல விஷயத்த செய்வாருங்க. மகர ராசி அன்பர்கள் நல்ல விஷயத்த செய்வாங்க. தொழில் நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் குரு பார்க்கறதால தன விருத்தியாகும். தனகாரகன் அப்படின்னு குருவுக்கு பெயர். குருவுக்கு தனகாரன் பெயர் இருக்கிறதால அப்போ தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கறாரு. தனஸ்தானம்னா 2ஆம் இடம். எல்லாருக்குமே 2ஆம் இடம் எதுவோ அதுக்கு பேரு தனஸ்தானம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறது பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி. 2க்குரியவனை பார்க்க போகுது. ஸோ ராகுவை பார்க்க போகுது. சனியும் ராகுவும் 2ல் ஒன்றாக சேரும் பொழுது குருவின் பார்வை கிடைக்குது. ஸோ சனியும் நல்லது செய்யும், குருவும் நன்மை செய்யும். 2ஆம் இடம் விருத்தியானா என்னென்ன நன்மை? வருமானம் நிறைய வரும், பணம் எக்கச்சக்கமா கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதால நல்ல ஒரு உறக்கம் வரும். ஆமா, தூங்கணும் இல்லையா? மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஒருத்தவங்க தூங்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மனிதனுக்கு பசிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஜீரணம் ஆகணும். இதெல்லாம் கரெக்டா நடந்தா உடம்புல எல்லா ஆர்கனும் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். பசி எடுக்கணும், பசியோட சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு தூங்கணும், நல்லா ஜீரணமாகணும். இந்த 4 விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா கரெக்டா நடந்துச்சு அப்படின்னாலுமே அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆரோக்கியமா இருக்காங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி பசிக்குதா? பசிக்குது. நல்லா சாப்பிடுறீங்களா? பிடிச்சது எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றேன். தூக்கம் வருதா? நல்லா தூங்குறேன். ஜீரணம் கரெக்டா ஆயிட்டு இருக்கா? ஆகுது. அப்போ என்ன வியாதி இருக்க வாய்ப்பு இல்லையே, ஏதாவது சின்னதா இருக்கும். ஏன்னா இந்த 4ல் ஏதாவது ஒண்ணு தடைப்பட்டா வியாதி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். தூக்கம் வரலன்னா வியாதி, ஜீரணமாகலன்னா வியாதி, பசிக்கலனாலுமே வியாதி. இதெல்லாம் இப்போ சரியா நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடம் உறக்கத்தை சொல்றது. அயன சயனஸ்தானம், அத குரு பார்வை விழுது. அதுவும் சொந்த வீடு வேற. ஆட்சி வீடும் உங்களுக்கு மூல திருக்கோண வீடும் தனுசு தான். மகரத்துக்கு 12ஆம் இடம் தனுசு. அந்த 12 கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதால நல்ல உறக்கம் வரும். அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். 6ல இருக்கே, 6ல அது விருத்தி ஆகாதானா? இருக்கிற இடம் விருத்தி ஆகாது, பார்க்குற இடம் தான் விருத்தி ஆகும். 6ல இருக்கிறதால 6ஆம் இடத்து பாவங்களை வளர்த்து விடாதுங்க. 10, 12, 2 ஆகிய வீடுகளை பார்க்கறதால என்ன பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 6ல இருக்கிறது விசேஷம் கிடையாது. 6ல இருக்கும் பொழுது சண்டை சச்சரவு நிறைய வரும். ஜாகிரதையா பார்த்து பேசணும். நல்லா பேசிட்டு இருக்கவங்க திடீர்னு மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க.
எதுக்கு இவங்க நம்மள பார்த்த உடனே ஒரு மாரி மூஞ்சி வச்சுட்டு போறாங்களே! என்னாச்சு? நம்மள பத்தி யாரோ ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்தவங்க, திடீர்னு எதுக்கு கோச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா மூஞ்சி வச்சுட்டு போறாங்க? அவங்களுடைய பார்வையே சரியில்லையே! நம்ம பேர்ல ஏதோ ஒரு அதிருப்தி, கோவம் வந்துருச்சு. இந்த கோவத்துக்கு காரணம் என்ன? யாரோ ஏதோ தவறா சொல்லிட்டாங்களோ! நம்ம பத்தி யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க. அதனால தான் கோச்சுக்கிட்டு இப்படிலாம் போறாங்களோ! அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம். 12ஆம் இடத்த குரு பார்க்கறதால செலவுகள் எக்கச்சக்கமா வரும். சம்மந்தமே இல்லாத செலவுகள்லாம் வரும். செலவுகள் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எப்படியெல்லாம் செலவ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத உட்காந்து யோசிக்கணும். ஒவ்வொரு பொருள வாங்கும்பொழுதும் இது தேவைதானா? இது இல்லாம நம்மளால வாழ முடியாதா? அந்த அளவுக்கு நீங்க யோசிக்கணும். யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து செலவுகள எல்லாமே கட்டுப்படுத்தணும். ஏன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்கறதால பணம் ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே இருக்கும். எக்கச்சக்கமா பணம் வரும். இன்னொரு சைடு 12ஆம் இடத்த பார்க்கறதால இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் போகும். ஒரு பக்கம் வேகமா பணம் வரும், இன்னொரு பக்கம் வேகமா போகும். இது 2மே நீங்க ஒரு நிதானத்தோட ஹேண்டில் பண்ணணும். நெறைய பணம் வருதுன்னு தையத்தக்கா குதிக்கக்கூடாது. சில பேர் நெறைய பணத்த பார்த்துட்டா தலகால் புரியாம மாறிடுவாங்க. அந்த மாரிலாம் மாறக்கூடாது. நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல விடக்கூடாது. எப்பொழுதும் நம்ம ஒரே மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்து பழகணும். ஏன்னா, நம்ம வந்து எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும். உலகம் அப்படி பழகுமான்னு கேட்காதீங்க. பணம் இல்லன்னா உங்கள பார்க்காத மாதிரி தான் போகும். பணம் வந்த பிறகு எல்லாரும் கிட்ட வந்து பேசுவாங்க. அதெல்லாம் உலகத்துல யார் வேணா, எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். நம்ம அத மாரி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து பணக்காரர், ஏழைன்னு பார்க்காம எல்லார்கிட்டயும் பேசணும். மகரத்துக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, இதனால நெறைய சண்டை சச்சரவுகள் வரும். அதாவது நண்பர்கள் மத்தியில, சொந்தக்காரங்க நடுவுலலாம் வந்து, உங்கள வந்து திமிரு புடிச்சவன், நம்மலாம் கேர் பண்ண மாட்றான். ஒரு காலத்துல நம்மகிட்டலாம் எப்படி பழகிட்டு இருந்தான், இப்ப பாரு என்னமோ மாதிரி பார்க்குறான். நம்மளலாம் வந்து கேவலமா பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, நீங்க வந்து பெரிய ஆள் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஹெட் வெயிட் ஆயிட்டீங்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் குடுக்காதீங்க. மத்தபடி பெரிய கெடுதல்லாம் ஒண்ணும் ஆகாது. தொழில் நல்லா நடக்கும். பண நகை வரும். விரோதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தவிர்க்கணும். அது ஒண்ணுதாங்க உங்களுக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க. காஞ்சிபுரத்துல வரதராஜன் பெருமாள் கோவிலு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில். பிரகஸ்பதி வந்து பூஜை செஞ்ச இடம். வியாழன் பூஜை பண்ண பெருமாள் கோவில்ல காஞ்சிபுரமும் ஒண்ணுங்க. அந்த நவக்கிரகம்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுல வியாழன், குரு. குரு வந்து இந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். காஞ்சிபுரம் கருட சேவை அவ்வளோ விசேஷமானது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல போயிட்டு வரதராஜ பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. அங்க ஒரு தங்கப்பள்ளி, வெள்ளி பன்னின்னு 2 பள்ளி இருக்கும். அது வந்து உயரத்துல இருக்கும். அது மேல ஏறுறதுக்கு ஏதோ ஒரு படி மாரி வச்சிருக்காங்க, ஏணி மாரி. அதுக்கு ஒரு டிக்கெட் குடுத்தா அது மேல ஏறி அந்த பள்ளிய தொட்டு கும்பிடுறதுக்கு அனுமதிப்பாங்க. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. முதல்ல வந்து இருந்துச்சுங்க. ஸோ காஞ்சிபுரத்துக்கு நெறைய பேர் வந்து போயிட்டு வருவீங்க. அதனால அங்க போயிட்டு நீங்க இருக்க கோவிலுக்கு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, உங்களுக்கு நெறைய நல்லது நடக்குங்க. நெறைய திவ்ய தேசங்கள் காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. பாடல் பெற்ற திருமுறை ஸ்தலங்கள் 8 இருக்கு. திவ்ய தேசம் 14 இருக்கு. காமாட்சி அம்மன் வந்து நின்னு பேசும் தெய்வம் காமாட்சி. காமாட்சி, கடாட்சி, ராட்சின்னு சொல்லிட்டு இந்த காமாட்சி அம்மன நெறைய பேர் வந்து வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்ல மாசம் மாசம் நடக்கிற பூஜையில நீங்க கலந்துக்கோங்க. இல்ல மாசம் மாசம் போ முடியாது அப்படின்னா, நீங்க வருஷத்துல ஒரு முறையாவது போயிட்டு வர்றது மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முதலே சொன்ன மாதிரி மகரத்துக்கு 2025ல பணம் பொருளாதாரத்துக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. 6ஆம் இடத்துல குரு இருந்தா அடிமை தொழில்ல நீங்க இருக்கீங்க. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இப்போ கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள், உங்களுக்கு கீழ நிறைய பேர் குடுத்துடுவாங்க. நீங்க வந்து இந்த டீம மேனேஜ் பண்ணி ப்ராஜெக்ட்ட முடிச்சு குடுங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் ப்ராஜெக்ட் லெவல்ல இருக்காங்களோ, இப்போ நீங்க வந்து ஒரு கீழ் இடத்துல இருந்தாலுமே, இப்போ மேல் இடத்துக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கே இப்போ 6ஆம் இடம்னா சுகஸ்தானத்துக்கு பெரிய பரிணாமம். அப்போ பெரிய வீடு கட்டக்கூடிய பிராப்தம். இல்ல இருக்கிற வீட்ல மேல வந்து வீடு கட்டுறது. நெறைய பேர் வந்து இப்போ ஓடு மட்டும் போட்டிருப்பாங்க. இப்போ பையன் பெருசாயிட்டான், அவன் படிக்கணும், அவனுக்கு தனியா ரூம் வேணும், பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த மாதிரி வந்து நெறைய விஷயங்கள நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க. அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்த கொடுக்கும்.
ஆனா நிறைய பணம் வாங்குற மாதிரி லோன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணா பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு ஹெல்த் வந்து கரெக்டா மாத்திரை மருந்து போடுற மாதிரி இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. அதே நேரத்துல 6ஆம் இடத்துல குரு வரதால குழந்தைகளை பகைவர்களா பார்க்கக்கூடாது. நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜெனரேஷனே வேற, அவங்களுடைய யோசனையே வேற. அத நீங்க புரிஞ்சுகிட்டு உங்களுடைய விஷயங்கள பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே ஃபுல்லா இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இடம், பொருள், ஏவல் அறிந்து நம்ம மாறிக்கணும். அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. குரு அப்படின்னா குழந்தை, குருனா பணம், 6ஆம் இடம்னா அதுல போய் மாட்டிக்கிறது. அப்போ பசங்க மூலியமாக சின்ன சின்ன அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பையன் வந்து நம்ம சொல்ற பேச்சே கேட்கல. அப்போ நீங்க உங்களுடைய தாட்ஸ திணிக்க பார்க்குறீங்க. ஆனா அவங்களுக்கு அந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி போனீங்கன்னா, குழந்தைங்க பகைவர்களா மாற மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அதே நேரத்துல குழந்தைகள் மூலியமா பணம் வரும். 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் தான் 2ஆம் இடம். அப்போ பணம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய பணம் வரும். யாரெல்லாம் 40 வயசு, 50 வயசு ரிட்டயர்மெண்ட் ஜோன்ல இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஏற்றம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனையில ரொம்ப வருஷமா மாட்டிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே முடிய போகும். ஃபேமிலில வந்து அதாவது கணவன் வந்து வெளியூருக்கு போற மாரி வாய்ப்பு வரும். அப்போ குடும்பம் ஒரு இடத்துல இருப்பீங்க, நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க. இது மாதிரி ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நெறைய பேருக்கு அஜீரண கோளாறுனால சில பிரச்சனை வரும். அதுல நீங்க கவனமா இருக்கணும். ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, பார்வை பலத்தால உங்களுக்கு ஒரு யோகம் கொடுக்குதுன்னா, நீங்க நம்பியே தீரணும். ஏன்னா விரயஸ்தானத்துக்கும் பார்வை இருக்கு, 10ஆம் இடத்துக்கும் பார்வை இருக்கு, 2ஆம் இடத்துக்குமே பார்வை இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து முதல் விஷயம் கடன அடைக்க முடியும். நெறைய குட்டி குட்டி கடன், எக்ஸ்ட்ரா கடன்லாம் க்ளோஸ் ஆகும். ரொம்ப நாளா தூக்கமே இல்ல அப்டின்னா, தூக்கம் ஓரளவுக்கு நல்லா வரும். முதல்லயே சொன்ன மாதிரி எத தொட்டாலும் விரையும், எத தொட்டாலும் பிரச்சனை இதுக்கு முன்னாடி நெனச்சிருப்பீங்க. இனிமே அது நடக்காது. ஏதோ ஒண்ணு 1 மணி நேரம் பேசினா, பேசிட்டு போறோம் அப்டின்ற நெலைமை இல்லாம, எது பேசினாலும் கன்டென்ட்டோட பேசுவாங்க. இது இவ்ளோ ரூபா. இத வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு போட்டு வேல பண்றது. இத மாதிரி நீங்களே ஆர்கனைஸ்டா மாறுறது கண்கூடா பார்ப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு பார்வை ராகு அமர்ந்திருக்கதால, வீடு பிரம்மாண்டமா காட்டுறது, இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இதெல்லாம் நடக்கும். நெறைய பேர் வந்து கண்ணாடி மாட்டுவீங்க. நெறைய பேருக்கு வந்து பல்லு பிரச்சனை இருந்தா அது சரியாகும். இல்ல ரெடி பண்ணுவீங்க. முக அமைப்பு. மூக்குல ஏதாவது ஒரு மரு இருந்தா கூட சரி பண்ணிடுவீங்க. தலை, மூக்கு சம்மந்தப்பட்ட, முகம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கவங்களுக்கு சரியாகிடும். குடும்பத்துக்கு குரு பார்வை இருக்கிறதால, குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கிட்டு தான் போணும். 6ஆம் இடத்துல இருக்க குரு, வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனையை கொடுப்பாரு. ஸோ அதுக்காக கொஞ்சம் செலவுகள் பண்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள். அதாவது பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் முதல்லயே சொன்ன மாதிரி, மகர ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல பார்த்துக்கணும். மத்தபடி பெருசா நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. முதல்லயே சொன்ன மாதிரி, மகர ராசியில பிறந்த பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க எதுவா இருந்தாலும் தனியா நின்னு பண்ற மாதிரி இருக்கும். நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாக திறமை அதிகமா இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. அப்போ உங்க கீழ நெறைய பேர் வேலை செய்ய போறாங்க. 6ஆம் இடம் 7க்கு 6ஆம் இடம் முடிந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு வரப்பு தகராறு இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடம் வலுப்பெற்றா குடும்பத்துல அந்யோன்யம் கெடும். 6 ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னாலே நெறைய பேர் சொல்லுவாங்க அது மறைவு ஸ்தானம் பிரச்சனை இல்ல அப்படின்னு. ஆனா 6ஆம் இடம் நல்லா இருக்கவங்க ஜெயிப்பாங்க. உழைப்பு அப்படிங்கிறது எந்தெந்த நேரத்துல நம்ம உழைப்பு போட்டா ஜெயிக்க முடியும் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணி ஜெயிப்பீங்க. பெண்கள் இனிமே அதிகமா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏதோ பார்த்து பண்ணா போதும் அப்படின்றத விட, நான் பண்றேன் நீ உட்காரு அப்படின்ற அளவுக்கு மாறிடுவீங்க. இப்போ குரு பெயர்ச்சியில 2025ல மாணவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் போட்டித் தேர்வுல அபாரமான வெற்றி. ஃபர்ஸ்ட் விஷயம் 6ஆம் இடத்துல குரு இருந்தா மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுல வெற்றி. நீட்ல வெற்றி பெறது, இன்ஜினியரிங், ஐஐடி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு பொற்காலம். நீங்க குறி வச்சா எற விழும். நீங்க தைரியமா இருக்கலாங்க. இப்போ மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்த்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.